Basics, Vest and Briefs. சேலம் கொண்டாலம்பட்டி பகுதியில் காவல் உதவி ஆய்வாளர் ஒருவரின் ஒருதலைபட்சமான நடவடிக்கையால் மனமுடைந்த இளைஞர் தற்கொலை செய்து கொண்டுள்ளார். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் கண்ணன் வழங்க கேட்கலாம். கண்ணன், வணக்கம். என்ன நடந்தது, விவரம்? வணக்கம் ராகப்பிரியா. சேலம் கொண்டலாம்பட்டி ஏரிக்கரை ரோட்டை சேர்ந்தவர் கந்தன் மகன் தினேஷ். இவரும் நெய்க்காரப்பட்டியைச் சேர்ந்த இளம்பெண்ணும் பழகி வந்துள்ளனர். அதே நேரத்தில் அந்த இளம்பெண் வேறொரு நபரை காதலித்து வந்துள்ளார். இந்நிலையில் இந்த இளம்பெண் கடந்த 2 நாட்களுக்கு முன் மாயமாகிவிட்டார். இதனால் சந்தேகமடைந்த இளம்பெண்ணின் பெற்றோர் கொண்டலாம்பட்டி போலீஸ் ஸ்டேஷனில் புகார் அளித்ததாக கூறப்படுகிறது. இந்த விவகாரத்தை தலையிட்ட கொண்டலாம்பட்டி உதவி ஆய்வாளர் ஆனந்தன் தினேஷை அழைத்து அவரின் மொபைல் போன் மற்றும் இருசக்கர வாகனத்தை பிடுங்கிக் கொண்டார். இந்நிலையில் நேற்று முன்தினம் இளம்பெண் தனது காதலனை திருமணம் செய்து கொண்டு போலீஸ் ஸ்டேஷனில் தஞ்சமடைந்தது. இந்நிலையில் தினேஷை இளம்பெண்ணின் உறவினர்கள் மணி மற்றும் பலர் மொபைல் போனில் மிரட்டி பல்வேறு வகையான அச்சுறுத்தலை ஏற்படுத்தியுள்ளனர். அது மட்டுமின்றி மொபைல் போன் கேட்க சென்ற தினேஷை அவரின் உறவினர்கள் மற்றும் போலீசாரும் தாக்கியதாக கூறப்படுகிறது. இதனால் மனமுடைந்து அவர் காணப்பட்டுள்ளார். அது மட்டுமின்றி கடுமையாகவும் தாக்கியுள்ளனர். இதனால் மனமுடைந்த தினேஷ் இன்று மாலை வீட்டில் தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொண்டார். இந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. அதே நேரத்தில் இந்த காதல் விவகாரம் போலீசாருக்கு தெரிந்திருந்தும் குறிப்பாக கொண்டலாம்பட்டி உதவி ஆய்வாளர் ஆனந்தன் நேரடியாக பெண் வீட்டாருக்கு ஒருதலைபட்சமாக செயல்பட்டுள்ளதாக தினேஷின் உறவினர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். அது மட்டுமின்றி தினேஷிடம் பறிக்கப்பட்ட மொபைல் போன் மற்றும் இருசக்கர வாகனத்தை போலீசார் தங்களின் கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்காமல் அதனை இளம்பெண்ணின் உறவினர்களிடம் ஒப்படைத்துள்ளனர். இதனால் தான் அவர் அந்த மொபைல் போனையும் இருசக்கர வாகனத்தையும் கேட்டு அந்த இளம்பெண் வீட்டுக்கு சென்றதாகவும் அதனால் அவர் தாக்கியதாகவும் கூறப்படுகிறது. இந்த நடவடிக்கையில் போலீசார் தீவிரம் காட்டாமல் மெத்தன போக்கு கையாண்டதாகவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. தற்போது இந்த போலீசாரின் மெத்தன போக்கு காரணமாக ஒரு இளம் வாலிபரின் உயிர் போயுள்ளதாக தெரிகிறது. தற்போது உடலை கைப்பற்றி கொண்டலாம்பட்டி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். அதே நேரத்தில் உறவினர்கள் ஏழைகளாக இருப்பதாலும் கூலி தொழிலாளர்கள் இருப்பதாலும் எங்களுடைய மகனுடைய சாவுக்கு உரிய விசாரணை நடத்தி உயரதிகாரி நடவடிக்கை எடுக்க வேண்டும். இதில் மெத்தன போக்கு காட்டிய போலீசார் மீதும் ஒரு சார்பாக நடந்து கொண்ட காவல் உதவி ஆய்வாளர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். ராகப்பிரியா, விவரங்களுக்கு நன்றி கண்ணன்.